ஹாய்ங்க. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இங்கே மயிலோட வீட்டில் மயிலோட அம்மா கறி அப்பா கறி மயில் எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள நம்மளை குறைச்சி எற போட்டுட்டோம். அவங்க ஸ்ட்ரெயிட்டாக மேட்ரிமனிலேருந்து மயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க ஜட்ஜுக்கிட்ட. அவங்கள நம்ம சாதாரணமாக நினச்சிட்டோம், அவங்க ரொம்ப உஷாராக இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அது இல்லாமல் அவங்க அண்ணனுங்க வேற அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நான் நமக்கு சாதகமாக பேசுவாங்கன்னு நினச்சி தான் அவங்கக்கிட்ட போய் பேசினேன். ஆனால் அவங்க நமக்கே டிமிக்கி கொடுத்துட்டாங்கங்கிற மாதிரி அவங்க அம்மா கறி சொல்லிகிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் ரத்தம் பாசம் இல்லை, அவங்களால விட்டு கொடுக்க முடியல போலன்னு சொல்லி நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏம்மா உன் பேச்சை கேட்டுதாம்மா நான் நீ சொன்னபடியெல்லாம் கேட்டேன். அங்கே கோர்ட்டுக்கு போய் கூட நீ சொன்னபடி தானே நான் பேசினேன். இந்நேரத்துக்கு அவங்களாம் வந்து ஆளுங்களை வச்சு பேசி என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னல. ஆனால் இப்போ பாரு, கோர்ட்டு கேஸுன்னு போய் இன்னும் பிரச்சனை பெருசு தான் இருக்குது. உன் பேச்சை கேட்டுதாம்மா நான் இந்த நிலமையில வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி மயில் புலம்பிகிட்ருக்கா. நான் மட்டும் என்ன கண்ட மயில், எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணி உன் வாழ்க்கையை சரி பண்ண பார்த்தேன். ஆனால் இது ரொம்ப மோசமாயிடுச்சு. நானும் இதை எதிர்பார்க்கலை. விடு, கவலைப்படாத. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. நான் உன் வாழ்க்கையை சரி பண்ணிடுறேன், பயப்படாமல் இருன்னு சொல்லி அம்மாகறி மேலே மேலே ஏற்றி விடுறா. எப்படிம்மா பயப்படாமல் இருக்க சொல்கிற? அப்போவே மீனா சொன்னா, பொறுமையாக இருங்க, கொஞ்ச நாளுக்கு எல்லா பிரச்சனையும் தானாக சரியாயிடும்னு சொன்னா. நான் தான் உன் பேச்சை கேட்டு எதையோ சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கி வச்சுருக்கேன். எல்லாம் உன்னால தான்மா. ஏன் என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ண? இப்போ எங்கே ஆரம்பிச்சேனோ அங்கேயே வந்து நின்றுட்டுருக்கேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி லூசு மாதிரி புலம்பிகிட்டு இருக்கா. இன்றைக்கி கோர்ட்டில் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அவ்வளோ அருவருப்பாக ஏதோ ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்கம்மா. இப்படி என்னை பார்க்க வச்சதுக்கு காரணமே நீதாம்மா. என் வாழ்க்கையை சரி பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் மேலே மேலே பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு தாம்மா இருக்க. நீ ஏதோ சரி பண்ணுற அது இதுன்னு சொல்கிற, ஆனால் எனக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுமான்னு சொல்லி அலறா. இதை பாரு மயில், நானாக இருக்கவும் நீ போய் வாளா வெட்டியாக திரும்ப வந்தும் கூட உன் வாழ்க்கையை சரி பண்ண சொல்லி நாயா பேயா அலைஞ்சு திரிஞ்சிட்ருக்கேன். இதுவே வேற யாராக இருந்திருந்தா தலை முழுங்கிட்டு போயிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட நம்ம கடமை முடிஞ்சதுன்னு சொல்லி அப்படியே அவுத்து விட்டு போயிருப்பாங்க. உனக்காக மெனக்கெட்டு இவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சு உன் வாழ்க்கையை எப்படியோ சரி பண்ணி உன் மாமா கூட ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு அலைஞ்சிட்ருக்கேன். என்னை நீ கேட்க மாட்டேன், இதுவும் கேட்ப, இதுக்கு மேலேயும் கேட்ப. இன்னைக்கு காலையில் வந்து வக்கீல் நமக்காக வாதாடினாரே, அது எப்படின்னு தெரியுமா? இதை பார்த்தியா? உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் என்ன தெரியும் இதெல்லாம்? இதை பாரு, என் கழுத்தில் மஞ்சள் கொம்பை கட்டி என் கழுத்தில் இருந்த தாலியை தான் விற்று அந்த வக்கீலுக்கு உண்டான ஃபீஸை கொடுத்தேன். என் கழுத்தில் இருக்கிற தாலியை விற்று தான் உன் கழுத்தில் இருக்கிற தாலியை காப்பாற்ற முயற்சி பண்ணேன். என்னையே நீ என்ன பேச்சு பேசுகிற? அப்படி இல்லைம்மா, நீ எனக்காக தான் எல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது, தெரியுது. ஆனால் எதுவுமே ஒழுங்காக நடக்க மாட்டேங்குதே. எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக தானம்மா நடக்குது. அதுதான் ஏன்னு ஒன்றுமே புரியலம்மா. இதை பாரு, எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணுன்னு. அம்மாவை நம்பு. அம்மா உனக்கு எப்போவுமே நல்லது தான் பண்ணுவேன்னு திரும்பி திரும்பி அதையே சொல்லிகிட்டு இருக்கா பாக்கியம். அவங்க அப்பாங்காரன் கேட்குறான், ஆமாம் பாக்கியம், நீ எதுக்காக வந்து நகையை திருப்பி கேட்ட? அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு அவள் இருந்துட்டு, இன்னும் வர்ற ஹியரிங்க்கெல்லாம் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் அந்த நகையை வச்சு அடகு வைக்கணும். அதில் வர்ற பணத்தை வச்சு தான் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். அதுக்கு தான் நான் கேட்டேன் அப்படிங்கிற அம்மாகரி. ஆனால் அது எல்லாமே கவரிங் ஆச்சே பாக்கியம் அப்படிங்கிறா. இதை பாரு, அதில் 8 பவுன் தங்கம், மற்றது தான் கவரிங்கு. அதனால தான் நான் கேட்டேன் அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அந்த நகையை இன்னும் அங்கே விட்டு வைக்கிறது எனக்கு நல்லதாக படல. அந்த நகை கவரிங்கு போலின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால தான் அதை திருப்பி கேட்டேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு பிளானும் வச்சுருக்கேன். அதை நான் யோசித்து சரி வருமான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு மழுப்புறா அம்மாகரி. இதை பாரு மயில், நீ ஒன்றும் கவலைப்படாத. இவ்வளவும் அப்பா அம்மா உனக்காக தான் பண்ணுறோம். எங்கள் கிட்ட இருக்கிற கடைசி காசு வரைக்கும் உனக்காக உன் வாழ்க்கையை சரி பண்ணுங்கிறதுக்காக தான் அப்பா அம்மா செலவு பண்ணுவோம். எங்களை நம்பு, உன் வாழ்க்கையை எப்படியாச்சும் நாங்கள் சரி பண்ணிவிடுவோம். உங்கள் மாமா கூட வாழ வைப்போம். நீ பயப்படாமல் தைரியமாக இரு மயிலுன்னு சொல்லி
அவங்க அப்பா அம்மாவா பொறுப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட உண்மை இல்லையேங்க. பொறுப்பு தான் இருக்குது, அப்பா அம்மா அப்படிங்கிற பொறுப்பு. ஆனால் அதில் கொஞ்சமாச்சும் உண்மை இருந்திருந்தா இப்போது அந்த பொண்ணோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. பார்க்கலாம் வர எபிசோட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் எங்கள் பாண்டியன் வீடை காட்டுறாங்க. பழனிவேல் வந்து அக்கா அவங்க குடும்பம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க வர்றான். அக்கா எப்படி இருக்கக்கா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி பாசமாக விசாரிச்சுட்டு இருக்கான். கோமதி அழுதுட்டு இருந்த உடனே பழனியோட வாய்ஸ் கேட்டு எந்திரிச்சிட்டா. டேய் பழனி, வந்துட்டியாடா, இந்த அக்காவை பார்க்க வந்துட்டியாடா, எப்படிடா இருக்க, என்னை மன்னிச்சிடுடா, நீ தாண்டா எனக்கு முதல் புள்ள, உன் மாமாக்கும் எனக்கும் நீ அவ்வளோ முக்கியம்டா, அக்காவை மன்னிச்சிடு பழனி, நான் உன்னை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி திட்டி அனுப்பிச்சிட்டேன்டா, என்னை மன்னிச்சிடுடா, ஆனால் இந்த அக்காவுக்கு ஒரு பிரச்சனைன்னதும் நீ முதலாளாக வந்து நின்றுட்டடா, இந்த நன்றியை நான் வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உருகுறா. உன்னை புள்ளன்னு சொன்ன இதே வாயால் இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே போன்னு சொல்லிட்டேன்டா, என் மனசே ஆற மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப அழுதுட்ருக்கா. அந்த சத்தம் கேட்டு பாண்டியனும் வெளியே எந்திரிச்சு வந்துடுறான். பாண்டியனால் பழனிவேல் மூஞ்ச நேராக கூட பார்க்க முடியல, தலை குனிஞ்சிட்டே இருக்காங்க. மாமா எப்படி இருக்கீங்க மாமா, சாப்பிட்டீங்களான்னு சொல்லி பழனி கண் கலங்கிட்டே விசாரிக்கிறான். எப்படிடா பழனி, இவ்வளோ விஷயம் நடந்தும் நீ எதுவுமே மனசில் வச்சுக்காம எங்களுக்காக முதலாளாக வந்து நின்னன்னு சொல்லி பாண்டியனும் கேட்குறான். மாமா என்ன மாமா பேசுகிறீங்க, என்னோட அக்காவும் மாமாவுக்கும் ஒரு பிரச்சனைன்னா நான் வராமல் யார் வருவாங்க, நீங்கள் மனசால் என்னை அப்படி பேசலன்னு எனக்கு தெரியும், இந்த உலகத்துலேயே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஆள் எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் தான், அது எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க, உங்கள் ஆள் மனசுலேருந்து வந்த வார்த்தை இல்லை மாமா, எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி அவ்வளோ அன்பாக பேசுகிறான். இதை பார் பழனி, நான் வயசில் பெரியவனாக இருக்கட்டும், ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நீ தான் என்னை விட அனுபவத்தில் பெரியவன் மூத்தவங்கிறத காட்டிட்ட பழனி, என்னதான் நீ வயசில் சின்னவனாக இருந்தாலும் பொறுமையிலையும் புத்தியிலையும் நீ தான் பெரியவன் அப்படின்னு ரொம்ப புகழ்கிறான் பாண்டியன். என்னை மன்னிச்சிடுடா, நான் தெரியாமல் அப்படி பேசிட்டேன், நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேங்கிறத நான் பொறுமையாக யோசிச்சிருக்கணும், நானும் அவசரப்பட்டு அப்படி பேசிட்டேன்னு சொல்லி ரொம்ப பணிவாக பேசிகிட்டு இருக்கான் பாண்டியன். விடுங்க மச்சான், நான் பண்ண ஒரே தப்பு கடை எங்கே இருக்கிறதுன்னு முன்னாடியே விசாரிக்கல, அதுதான் நான் பண்ண ஒரே தப்பு. அன்றைக்கி கடை திறக்கிற அன்றைக்கி தான் எங்கள் அண்ணனுங்களே கூட்டிகிட்டு போய் என்னை காட்டினாங்க, அப்போ தான் எனக்கே தெரியும் உங்களுக்கும் அக்காவுக்கும் அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அதில் தான் அந்த வார்த்தையெல்லாம் வெளிப்பட்டுச்சு, நான் அதை பெருசாக எடுத்துக்கல, விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பக்குவமாக பேசுகிறான். நீ தாண்டா எனக்கு மூத்த புள்ள, என்னோட பசங்கள்லாம் உனக்கு அப்புறம் தான் வந்தவங்க, நீயே பார்த்தல்ல, கதிர் வந்து ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ நான் தானே முதல்ல அதை தடுத்தேன், அப்புறம் நானே அவனோட விருப்பத்தை புரிஞ்சுட்டு நானே ட்ராவல்ஸ் வச்சு கொடுத்தேன்ல, அவன் சுயக்காலில் நிற்கிறது எனக்கு பெருமை, அவன் மட்டும் இல்லை எல்லாருமே என் பசங்க சுயக்காலில் நிற்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். நீ கடை ஆரம்பிச்சில்லன்னா நானே உனக்கு கொஞ்ச நாளில் தனியாக கடை ஆரம்பித்து கொடுக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீ தாண்டா எனக்கு மூத்த புள்ள, நான் ஏதோ வருத்தத்தில் தப்பாக பேசிட்டேன், என்னை தப்பாக நினச்சிக்காத, மனசில் எதுவும் வச்சுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரு. நான்லாம் ஒன்றும் பெருசாக நினச்சிக்கல மச்சான், இப்போதைக்கு இந்த கேஸோட பிரச்சனையை முடிக்க பார்க்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அண்ணனுங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற வக்கீல் ரொம்ப பெரிய வக்கீல், அவரால் முடியாத கேஸ் எதுவுமே இல்லை, இந்த கேஸ்லேருந்து சீக்கிரமாக நம்ம வெளியே வந்துடலாம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி பழனிவேல் தைரியம் சொல்லிட்டு இருக்கான் மாமாக்கும் அக்காவுக்கும். இங்கே காந்திமதி வீட்டில் பார்த்தோன்னா எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போது எல்லோரும் மூஞ்சியும் பிரகாசமாக இருக்குது. காந்திமதி வந்து ரொம்ப சோகமாக இருக்கா, அழுதுகிட்டே ரூம்குள்ளேருந்து வெளியே வரா. என்ன பாட்டி, தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, என்ன புலம்பிகிட்டு இருந்த தாத்தா கிட்டேன்னு சொல்லி குமரவேல் கிண்டல் பண்ணுறான். அதுக்கு இருந்துட்டு அண்ணங்காரனும் தம்பிக்காரனும், அம்மா உன்னை தாங்கிறதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் இருக்கோம்ல, உன்னை தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்குகிறோம், இதுக்கு மேலே உனக்கு என்னம்மா கவலை, சாமிக்கிட்ட போன அப்பாவை ஏம்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி தம்பிக்காரன் கிண்டல் பண்ணுறான். இல்லைப்பா, இனிமேல் நான் புலம்பவே மாட்டேன், என் மனசில் இவ்வளோ வருஷமாக இருந்த பாரத்தை எல்லாம் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து இறக்கி வச்சிட்டிங்க, இனிமேல் எனக்கு என்ன கவலைப்பா இருக்குது,
எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இனிமேல் நான் எதை பற்றியும் நினச்சி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி காந்திமதி அப்படியே பெருமிதத்தோடு பேசிகிட்டு இருக்கா. இவ்வளோ வருஷமா 2 குடும்பமும் ஒன்று சேராதா, பகையெல்லாம் மறக்காதான்னு அவ்வளோ ஏங்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆனால் நீங்கள் 2 பேரும் பண்ண காரியத்தினால என் மனசு ரொம்ப குளிர்ந்துடுச்சுப்பா. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. வெட்டுவோம் குத்துவோன்னு அலைஞ்சிட்டு இருந்த 2 குடும்பமும் இப்போ ஒன்று சேர்ந்துருச்சுப்பா. எனக்கு அதுவே போதும்ப்பா. உன் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டன்னதும் எல்லா பகையும் மறந்துட்டு நீங்கள் 2 பேரும் அவள் வீட்டு வாசப்படியை மிதிச்சிட்டிங்க. எனக்கு அது போதும்ப்பா, வேற ஒன்றும் வேணாம்ப்பான்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா காந்திமதி. இதை பாருமா, கோமதிக்கும் ராஜிக்கும் பிரச்சனை. நாங்கள் 2 பேர் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்போம்? இப்போ 2 பேர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்துட்டாங்க. அது போதும் நமக்கு. நம்ம வீட்டு பொண்ணுங்க இப்போ பாதுகாப்பாக இருக்காங்க. திரும்ப அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு போயிருக்காங்க. அங்கே செந்தில் ரொம்ப மனசுடைஞ்சு மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன மீனா, இப்படி ஆயிடுச்சு நம்ம குடும்பத்தோட நிலமை. நாங்கள் நினச்சே பார்க்கல இப்படிலாம் நடக்கும்னு. எங்கள் அண்ணனோட வாழ்க்கை என்ன ஆகும், அடுத்தடுத்து என்ன முடிவெடுக்கணும் அவங்க வாழ்க்கையை பற்றின்னு சொல்லி ஒன்றுமே புரியல மீனா. குடும்பமே ஆடி போயிருக்குன்னு ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காரு மீனா கிட்ட. நீ உங்கள் வீட்டுக்கு போகும்போது அவங்க போலீஸ் கேஸ் கொடுக்குறேன்னு ஏதோ உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை நீ தான் போய் அவங்க சும்மா இருக்கிறவங்கள ஏற்றி விட்டுட்டு ஐடியா கொடுத்துட்டு வந்தியான்னு மீனாவை குத்தி காட்டுறாரு. என்னை பற்றி அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்களா? நானே எங்கள் குடும்பத்துக்கு எதிராக அவங்கள தூண்டி விடுவேனா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? குழப்பத்தில் ஏதேதோ பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி மீனா திட்டுறா. இல்லை மீனா, சாரி. எனக்கு நடந்த பிரச்சனையில் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல. இப்போ பாரு, அண்ணனோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் எல்லாரையும் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. அரசி எப்படி காலேஜ் போவா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இப்போ தான் அவள் பிரச்சனை முடிஞ்சு கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்தா. திரும்ப இந்த பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போயிட்டா. இப்போது அடுத்தது கதிர் பாரு, இப்போ தான் அவன் ட்ராவல்ஸ் ஆரம்பித்தான். திரும்ப இந்த பிரச்சனை வந்துடுச்சு. அவன் எப்படி அவனோட பிஸ்னஸில் முன்னேறுவான்? அம்மா எப்படி வீட்டில் இருப்பாங்க தனியாக? அப்பா எப்படி கடைக்கு போய் அவங்க வேலையை பார்ப்பாங்க? ராஜி எப்படி காலேஜ் போவா? இதெல்லாம் நினச்சாலே என்னால் முடியல மீனா. நான் இது வரைக்கும் நினச்சி கூட பார்த்ததில்ல நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு. கண்ணிமைச்சு திறக்கிறதுக்குள்ளே எவ்வளவோ நடந்துருச்சு மீனா. என்னால் இப்போ கூட அதெல்லாம் உண்மைன்னு நம்ப முடியல. எல்லாமே ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறான். மீனாக்கு பாவமாக இருக்குது. என்னங்க, ஒன்றும் இல்லைங்க, வருத்தப்படாதீங்க. எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் சரியாயிடும். அந்த கடவுள் இருக்கார்ல, அவர் பார்த்துட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்துட்ருக்கான். ஆனால் மீனா அந்த நகை விஷயத்த செந்தில்கிட்ட இன்னும் சொல்லலைங்க. இது தெரிஞ்சால் செந்தில் மீனா மேலே கோபப்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க.
இவ்வளோ பிரச்சனை நடந்து கூட மீனாவும் ராஜியும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னும் குடும்பத்துக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ தப்புன்னு படுதுங்க. உங்களுக்கும் அதே தான் தோணுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.